5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்கு. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு கொடுமை. நான் கோனார் ஆதிக்குடி 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே. 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். நான் கோனார் ஆதிக்குடி 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே. 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். திருநெல்வேலியில கோனார் இல்லையா? கோயம்புத்தூர்ல இல்லையா? திருநெல்வேலியில இல்லையா? திருவண்ணாமலையில இல்லையா? 2 அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள. 2 அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வழக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே, இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது? இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூட. சும்மா சமூக நீதி. இந்த நாட்டுல எண்ணற்ற பெரியவர்கள், எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்கானடா இந்த நாட்டுல. அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா? ஒரு கல்லூரிக்கு இருக்கா? எதுக்கு? ஏன் இல்ல? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவன செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி. என்னது இது? அவர் பேரை விட்டா வேற பேரு. நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம். 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்கு. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு கொடுமை.